ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்கு தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், மோடி விரைவில் மாற்றப்படுகிறாரா? மோடி, அமித்ஷா, ஜே.பி. நட்டா 3 பேரையும் மாற்றியே ஆகணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணியிருப்பதாக தகவல்கள். கேரளாவில் நடந்து கொண்டிருக்கும் 3 நாள் கூட்டம், ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு இடையிலான அந்த உறவை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மோடிக்கு 75 வயது ஆன உடனே அவரை மாற்றிடுவாங்க. இந்த டிசம்பரோட நட்டாவை மாற்றிடுவாங்க. அமித்ஷாவுக்கு வழக்கம் போல் பெரிய அளவுக்கு முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. ஒரு பக்கம் இந்த ஒரு விஷயம். இன்னொரு புறம் பாஜகவில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் முக்கியமான பதவிகளுக்கு அடி போடுறாங்க. அஸ்ஸாம் முதல்வர் தீவிர ஹிந்துத்துவாவை கையில் எடுத்திருக்கிறாரு. முஸ்லீமுக்கு எதிரான வெறுப்பையும் ஓப்பனாகவே அவர் ஒரு முதல்வராக இருந்துக்கிட்டு ஓப்பனாகவே பேசுகிறத பார்க்க முடியுது. இந்த 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 கோணத்தை எப்படி தோழர் பார்க்குறீங்க? இந்த கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா அவங்க நினைக்கிறாங்க. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நவம்பர்ல அவங்களுடைய தேர்தல் வரப்போகுது. இப்போ தமிழ்நாட்டுல கூட அண்ணாமலை அங்க லண்டன் ஏன்டா போனோம், திருப்பி வந்துடலாமான்னு கதறிட்டு இருக்கிறதா செய்திகள் வருது. ஏன்னா நீங்க அங்க போனதும் இங்க குழு அமைச்சிட்டாங்க. இது அவருக்கு தெரிந்து நடந்ததா, தெரியாம நடந்ததான்னு தெரியல. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இதுல ஏற்பு இல்லைன்னாலும் அண்ணாமலையை காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கு. ஹெச் ராஜா தலைமைங்கிறதுனால அவங்களால வேற எதுவும் பேச முடியல. அது ஒரு காரணம். ஆக மொத்தம் இது எல்லா மாநிலம் நீங்க சொல்ற மாதிரி இந்துத்துவத்தை மிக தீவிரமாக பேசினாதான் அவங்க பிஜேபிக்குள்ள பொறுப்பு கொடுப்பாங்க, ஆர்எஸ்எஸ்க்குள்ள பொறுப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எழுதப்படாத நீதி. யார் அதிகமா அடிச்சு காட்டுறா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யார் இந்துத்துவத்தை அதிகமா பேசுறாங்களோ, வன்முறை பேச்சுக்கள் அதிகமா பேசுறாங்களோ, யார் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நல்லா பேசுறாங்களோ அவங்கள கூட்டு இவங்க சீட்டு கொடுத்துருவாங்க, இல்ல பொறுப்பு கொடுத்துருவாங்க. அப்படிதான் கங்கனா ரனாவத் உள்ள வந்திருக்காங்க. பல பேரை நம்ம சொல்லிட்டே போலாம். எச் ராஜாவே இவ்வளவு நாள் நீடிச்சிருக்கிறாருன்னா அவருடைய பேச்சு தான், அவருடைய அநாகரிக பேச்சு தான் காரணம். அநாகரிக அரசியலை ஒரு ஒரு அடாவடியான ஒரு வன்முறை அரசியலை பிஜேபி ஊக்குவிக்கும். அப்படி யார் அதிகமா பேசுறாங்களோ அவங்களதான் கொண்டு வருவாங்க. அப்படிதான் அசாமினுடைய முதல்வர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ஊபியில சண்டை வலுக்குது. ஊபியினுடைய துணை முதல்வர் ஆர்எஸ்எஸ் தலைவர் பொறுப்பு கொடுக்குறீங்களா அல்லது ஊபியினுடைய முதல்வர் பொறுப்பு, ஊபியினுடைய கட்சி தலைவராக இருக்கிறார் அவரு. யோகி ஆதித்யநாத்தினுடைய முதல்வர் பதவி பறித்து விட்டு அடுத்த தேர்தல்ல நான் மையமா அல்லது பிஜேபியினுடைய தலைமை பொறுப்பா அப்படிங்கறதுதான் அவருடைய கேள்வி. ஊபி அவரு யோகியை பொறுத்த வரைக்கும் நான் தான் பிரதமராவேன்னு இவ்வளவு நாளும் பேசி கனவு கொண்டுட்டு இருக்கிறேன், என்ன பிரதமராக்குறீங்களா இல்ல இதை விட்டுட்டு இவரை காலி பண்ணிட்டு நான் தான் ஊபியோட முழு பொறுப்பு என்னுடையதா அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பிட்டு இருக்கிறாரு. இப்படி எல்லா மாநிலங்கள்லயும் பிஜேபி ஒரு தரப்பை முன்வைக்குது, ஆர்எஸ்எஸ் வேறு இவங்களுக்கு எதிரான வேறொரு தரப்பை முன்வைக்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. இத சமாளிக்கிறது மோடிக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. பல இடங்கள்ல காலவாரி விட்டுறாங்க, தேர்தலையே தோற்கடிக்க வச்சிடறாங்கிற சிக்கல் மோடி செயல்பட விடாமல் சட்ட ரீதியா அதாவது ஆட்சி ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் அவர் செயல்படாத ஒரு நிலைமை வருது. போய் மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கு, வெளிப்படையா போய் மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கு, எல்லாவற்றையும் பின்வாங்க வேண்டியது இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த நிதிஷையும் சந்திரபாபு நாயுடுவையும் சமாளிக்க வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு ஏகப்பட்டதை அள்ளி கொடுக்க வேண்டியது இருக்கு. அதாவது வெத்து பேச்சுக்காவது அவங்க அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. இன்னொரு பக்கம் இது எங்களுடைய ஆட்சின்னு என்னுடைய ஆட்சின்னு மார்க்கத்தை சொல்லிக்க முடியல, எங்களுடைய ஆட்சின்னு கூட சொல்ல முடியாது. இது மோடிக்கே சாத் அப்படின்னு சொல்ல முடியல. இப்ப கூட்டணி கட்சிலாம் பேச வேண்டியது இருக்கு, என்டிஏ அரசாங்கம் எல்லாம் பேச வேண்டியது இருக்கு. இதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்க கொண்டு வர வேண்டிய பல திட்டங்கள் காத்திருக்கு, அதையும் கொண்டு வர முடியலங்கிற பிரச்சனையை இந்த கூட்டத்துல பேச போறாங்க. இதெல்லாம் நம்ம நிறைவேற்ற முடியலைன்னா கூட பரவாயில்ல, இந்த 4.5 ஆண்டுகளை நம்ம தக்க வைக்கணும்னா இதெல்லாம் செய்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கணும், அடுத்தடுத்த தேர்தல்ல வெற்றிக்கு நீங்க உழைக்கணும் அப்படிங்கிறது மோடி தரப்புல இருந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. ஆனா இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து நீங்க கட்சியை கபலீகரம் செய்றீங்க, ஆர்எஸ்எஸ்க்கும் கட்சிக்கும் இருக்கிற தொடர்பை துண்டித்து நீங்க ஒரு சுயேட்சை தன்மையாக செயல்படுவதற்கு முயற்சி பண்றீங்க, ஒட்டுமொத்தமா கட்சியை ஆட்டைய போடுறதுக்கு முயற்சி பண்றீங்க. இது அவங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த 2 குற்றச்சாட்டுகளுக்கும் தீர்வு காண்பதாக இந்த கூட்டம் அமையணும். ஆனால் தீர்வு காணும் என்கிற நம்பிக்கையில
பல மோதல்கள் நடக்கும். பயங்கரமான ஒரு வாக்குவாதங்கள் இந்த இந்த கூட்டத்துல நடக்கும் அப்படிங்கிறது தான் உள்ள இருக்கிற நமக்கு செய்தி. பலரும் வந்து மோடி மீது நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க. ஒன்று மோடியை மாற்ற வேண்டும். அந்த இடத்திற்கு அவருக்கு 75 வயது ஆயிடுச்சுங்கிறது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம அவர் சர்வாதிகார தன்மையோடு கட்சியையும் நடத்துகிறார். ஆர்எஸ்எஸ்ஸையும் அவங்களுக்கு தேவையான நபர்களை ஒரு ஒரு கோஷ்டி மாரி உருவாக்கிக்கிறாரு. இது வந்து ம். அவங்களுடைய அ அஜெண்டாவுக்கு எதிரானது. அவங்க நினைக்கிற திட்டங்களுக்கு எதிரானது. இவர் வந்து தன்னிச்சையாக செயல்படுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்ட வந்து அவங்க எப்படியாவது மோடிய மாத்த முடியுமாங்கிற ஒரு ஆலோசனையில தான் இருக்கிறாங்க. மோடி இந்த பதவியை எப்படி எப்பாடுபட்டாவது கையில கால்ல விழுந்தாவது, மன்னிப்பு கேட்டாவது வந்து இந்த பதவியை தக்க வைத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த எல்லா பகுதியிலும் இவர்களுக்கான எதிர்ப்பு வலுத்திருக்கு. எதிர்க்கட்சி ஒரு பக்கம் முன்னேறி சென்று கொண்டிருக்கு. காங்கிரசினுடைய அடுத்தடுத்த வியூகங்கள், அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதும் பார்க்கிறோம். மாநிலங்கள் இப்ப தமிழ்நாடு போன்ற, கேரளா போன்ற மாநிலங்கள் கடுமையான எதிர்ப்பை வந்து பிஜேபிக்கு நெருக்கடி குடுக்குறாங்க. எல்லாவற்றுக்கும் வழக்குக்கு போறாங்க. இப்போ வந்து நிதியை பகிர்ந்தளிப்பதுல வழக்குக்கு போயிருக்காங்க. அ எப்படி ஜிஎஸ்டி போன்ற வரிகளை மத்திய அரசு வாங்கி திருப்பி குடுக்குறதுல எந்த மாதிரியான அ இது வந்து குடுக்கணும் அப்படிங்கிறத கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் நீங்க கடன் வாங்குறத மத்திய அரசு வந்து வெளிநாடுகள்ல, உலக வங்கிகள்ல, ஆசிய வளர்ச்சி வங்கி போன்ற நிதி நிறுவனங்கள்ல கடன் வாங்குறத ரெகுலேட் பண்ண போறாங்க உச்சநீதிமன்றம். இது இது மாதிரியான அனைத்து தரப்புல இருந்தும் நெருக்கடி வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ்க்கு முத்துது. இந்த நேரத்துல தான் இந்த கூட்டமும் நடக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பா தோழர். இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடுகள், அதனுடைய நடவடிக்கைகள், அதனுடைய கொள்கைகள் மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு, அது வந்து நீர்த்து போச்சு. பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இல்ல. அது இந்த 2024 தேர்தல்லயும் பார்க்குறோம். ராமர் கோவில பெருசா நம்பியிருந்தாங்க. அது மக்கள் ஏத்துக்கல. அது ஒரு புறம். இன்னொரு புறம் பாஜக, மோடி இவர்களுடைய அரசினுடைய கொள்கையும் மக்கள் மத்தியில எடுபடல. மாறாக சமூக நீதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அந்த கொள்கை வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க பீடித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில இருந்து எடுத்துட்டு போய் இந்தியா முழுக்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்படின்னு ஒரு கருத்துல ஆர்எஸ்எஸ், பிஜேபி அரண்டு போய் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு செய்தியாக வர்றதை பார்க்க முடியுது ஒரு புறம். இன்னொரு புறம் ராகுல் காந்தி போன்ற தலைவருக்கு நிகரா எதிராக பாஜக, ஆர்எஸ்எஸ்ல பெருசா யாரும் இல்ல. இந்த 10 வருஷத்துல மோடி, அமித்ஷா வேற யாரையும் வளர்த்து விடல. வேணும்னே அவங்க வளர்க்காம கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இது இப்படியே நீடிச்சுச்சுன்னா கட்சிக்கும் ஆபத்து, அமைப்புக்கும் ஆபத்து அப்படிங்கிற ஒரு அச்சத்துல இருப்பதாகவும் தகவல் வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமா இப்போதைக்கு அவங்க வந்து யாரையுமே எந்த புதிய தலைவர்களையுமே உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி பண்ணல. அப்படி யாராவது தன்னெழுச்சியாக வந்தாலும் அவங்கள மட்டுப்படுத்துகிற வேலையை செய்றாங்க. அப்படிங்கிறது அந்த அமைப்பினுடைய தன்மையே மாற்றுது. இது ஒரு பக்கம். நீங்க சொல்ற மாரி காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி, அவர் வந்து வெளிப்படையா என்ன சொல்றாரு? அடுத்த பிரதமர் இதெல்லாம் நடத்துவார். என்ன நீங்க வந்து இது நடத்த மாட்டீங்களா? இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்ப நடத்த மாட்டீங்களா? பரவால்ல. அடுத்த பிரதமர் அதை நடத்துவார் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்றாரு. அப்ப அடுத்த பிரதமர் நீங்க இல்ல, மோடி இல்ல அப்படிங்கிறது தான் அங்க பிரச்சனை. இப்போ ம். என்ன மிகப்பெரிய நெருக்கடி என்னன்னா, காங்கிரஸ் கட்சி கொடுக்கிற நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு 2 வழிதான். ஒண்ணு வந்து அதை செயல்படுத்தணும். நீங்க வந்து சமூக நீதியை நீங்க செயல்படுத்துற இடத்துக்கு வரணும். அப்படி இல்லன்னா ஆட்சிய காலி பண்ணிட்டு கிளம்பிடணும். நாங்க வந்து பார்த்துக்கிறோம். இந்த 2 ஆப்ஷன் தான் ம். அவங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்ப்பன அந்த கும்பல் வந்து கடுமையான எதிர்ப்புக்கு உள்ளாவாங்க இது செயல்படுத்தினா. யா இல்லன்னா வந்து ஆட்சி இழக்க வேண்டியிருக்கும். இந்த வந்து அ ம இந்த கத்தி மேல நடக்கிற மாரி மோடி நடந்து கொண்டிருக்கிறார். எப்ப வேணா இது வந்து கிழித்து துண்டு துண்டாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நிலைமை. அந்த அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் ஆர்எஸ்எஸ்க்கும், பிஜேபிக்கும் இருக்கிற பிரச்சனையும் வந்து பெருசாயிட்டு இருக்கு. இந்த ம். பிரச்சனையில ஒன்று மோடியை தூக்கி எறிவதற்கான ஒரு 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 அதிரடியான முடிவுகள் எடுக்கப்படும். அப்படி இல்லன்னா, இவங்க ஆர்எஸ்எஸ்ஸ அடங்கி இருங்க. இந்த 5 ஆண்டுகள்ல கடத்தி கடத்தி போவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி முடிவெடுத்தா கூட நமக்கு வந்து இந்திய மக்களுக்கு ஒரு வகையில நல்லதுதான். நாசகார திட்டங்களை செயல்படுத்த முடியாது. இந்த 5 ஆண்டுகள் பல் புடுங்கிய பாம்பாகத்தான் இவங்க வந்து இருக்க முடியும். ஆனால் அப்படி இருப்பாங்களாங்கிறது சந்தேகம். நீங்க சொல்ற மாரி வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுகிற ஒரு இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. எதையுமே எதையுமே ம். செய்ய முடியலன்னா, நாட்டை சின்னாபின்னமாக்கி அங்கங்க கலவரங்களை தூண்டி, ஏற்கனவே அவங்க பண்ண எல்லா மணிப்பூர்ல கலவரம்,
பாபர் மசூதி இடிப்பு, இது போன்ற கோவை குண்டு வெடிப்பு, இது மாரி அவங்க பண்ண விஷயங்கள நாடு முழுவதும் செய்வோம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்போ மொத்த பிரச்சனையும் இப்போ மணி லாண்டரிங் நடந்திருக்கு. மற்ற செபில வந்து வழக்கு போயிட்டு இருக்கு. பல்வேறு ஊழல்கள் வெளில வந்திருக்கு. இதையெல்லாம் மறைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒட்டுமொத்தமா நாட்டு மக்கள் பேசுகிற ஒரு பிரச்சனைய கூட நாளைக்கு கிளப்பிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி சிஏஏ, என்ஆர்சி எலக்ஷன் நடந்ததை ஒட்டி தான் அதெல்லாம் தள்ளி வச்சாங்க. மற்றபடி நாடு ம். முழுவதும் சிஏஏ, என்ஆர்சி வந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அது போன்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு இன்றைக்கு திட்டமிடுறாங்க. மக்கள் கவனமா இருக்கணும். காங்கிரஸ் கட்சி இதெல்லாம் முறியடிப்பதற்கு கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய எச்சரிக்கை. ஒட்டுமொத்தமா பிஜேபி வந்து இன்றைக்கு அவருடைய இந்துத்துவம் அப்படிங்கிற கொள்கை வந்து மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. நீர்த்து போச்சான்னு நம்ம சொல்ல முடியாது. மக்கள் வந்து வெளிப்படையா நிராகரிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுடைய பிரச்சனைகளை முன்னுக்கு கொண்டு வராங்க. இந்த இந்துத்துவத்தை தாண்டி என்னுடைய வேலை வாய்ப்பு, என்னுடைய உரிமை அப்படிங்கிற இடத்துக்கு இன்றைக்கு வந்து நகர்த்துறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு முக்கியம். இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கூட சீரடி கோயிலுக்கு விஜய் போயிட்டு வந்தத ஒட்டி பேட்டியில என்ன சொல்றாங்க, இந்த ஆன்மீக அரசியல் தான் வந்து தமிழ்நாட்டுல ஈடுபடும்னு சொல்றாங்க. இந்தியா முழுமைக்குமே ஆன்மீக அரசியல் வந்து மண்ண கவ்வ போகுது, மண்ண கவ்விட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கள எதார்த்தமா இருக்கு. கண்டிப்பா தோழர். தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து பேசலாம் தோழர். நன்றி தோழர். நன்றி.